இன்றைக்கி என் குழந்தைக்கு அயன் ரிச் ஃபுட்டு தான் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, பருப்பில் முருங்கைக்கீரை போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அதில் ஆல்ரெடி நான் பருப்பில் தக்காளி, பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டேன். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு நெய் விட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 கொத்து பறித்து அதை உருவி, அதுவும் கொழுந்து இலையில் நிறைய அயன் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால் நான் அந்த கொழுந்து இலையை மட்டும் எடுத்து இந்த நெய்யில் வெங்காயம் அப்படியே அது கூடவே இந்த கீரையும் போட்டு ஒரு பரட்டிடலாம். அயன் எப்போவுமே குழந்தைங்களோட பாடியில் ஜாஸ்தியாக இருக்கணுமாமா. அப்போ தான் அது பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அயன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க எனக்கு. ஸோ அயன் ரிச் ஃபுட்டு கொடுங்க குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் இருக்குது. அதனால தான் நான் வாரத்தில் ஒரு 3 நாளாவது முருங்கைக்கீரை கொடுத்துருவேன். அது இப்போலேருந்தே கொடுத்து பழகினா தான் நம்ம முருங்கைக்கீரையை கீரைனாவே சாப்பிட மாட்டாங்க. இன்னமும் எங்கள் வீட்டுக்காரில் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கும்போது சரி குழந்தைக்கு இப்போலேருந்தே இதை ட்ரை பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படி சிம்மில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பில் நான் ஒரு 2 தக்காளி, இது எங்களுக்காக சமைக்கிறதுக்காக செஞ்சேன். அதனால் 2 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு பூண்டு பல் இதெல்லாம் போட்டு இது பண்ணி உப்பு, இந்த பருப்பு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன். சாப்பாடு கம்மியாக தான் இதில் போடுவேன், ஆனால் பருப்பு இது அப்படியே கொடுப்பேன் அவனுக்கு. குழந்தை காரம் சாப்பிடாதுங்கிறதுனால கொஞ்சமாக மிளகு பொடி அதுலேயும் கொஞ்சமாக போட்டால் போதும். குழந்தைங்களுக்கு காரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இதை நல்லா அரைச்சி, உங்கள் குழந்தைங்க இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் இப்போ தான் சப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லா மாவு பதத்தில் கொடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இதுவும் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குறைன்னு ஒரு ரவா அளவுக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக